من خلق الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العلي العظيم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மற்றும் ஜும்மாவில் அமர்ந்திருக்கும் இன்னும் வரக்கூடிய அடியார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாகுக என்று கோரினுடைய முதற்கண் சலாத்தை திரியதாரணமாக இன்றுவரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் புனிதமான மாதத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றார். இங்கே நம்மை ஒன்று கொண்டிருப்பதை போல சோழத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொலை பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தற்கு உரியவானார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். 12 மாதங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான சிறப்பு. இந்த முஹர்ரம் மாதத்தில் என்ன சிறப்பு என்று சொன்னால் யௌமுல் ஆஷுரா. முஹர்ரம் 10வது நாள். யௌமுல் ஆஷுரா நாளன்று 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கிருபையை கொடுக்கின்றான். அந்த 10 நபிமார்களுடைய நிகழ்வுகளை மாத்திரம் சொல்லிக்கொண்டு செல்கின்றேன். யௌமுல் ஆஷுரா முஹர்ரம் 10வது நாள் நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சூரத்திலே பிரவேசிக்க செய்தார். அவர்களையும் அவர்களுடைய துணைவியாரையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் இந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதாக இறைவன் சொல்கின்றார். ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் அந்த கனியை எடுத்து சாப்பிட்டார்கள். அவர்கள் சூரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழுது துஆ செய்தார்கள். ஒரு நாள், 2 நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் இல்லை, பல வருடங்களாக இறைவனிடம் தௌபா செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் யௌமுல் ஆஷுரா, முஹர்ரம் 10வது நாள். முஹர்ரம் 10வது நாளில் தான் அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது நபியா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவர்கள் அதாவது அன்றைய காலத்திலே ஆட்சி அதிகாரத்தை தந்தது நபியா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அவர்கள் இந்த நாளில் தான் முஹர்ரம் 10வது நாள் யௌமுல் ஆஷுரா நாளில் தான் சூரத்திலே நுழையப்பட்ட நாள் யௌமுல் ஆஷுரா. அது மாத்திரமல்ல, நபியா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வரஃபஅனாஹு மகான் அலியா உயர்வான அந்தஸ்தை உயர்த்தினார். அந்த உயர்வான அந்தஸ்தை எப்போது உயர்த்தினார் என்று சொன்னால் யௌமுல் ஆஷுரா. நபியா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்
அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் ஒரு பயணத்தை தொடங்கினார்கள். கப்பலிலே பயணம் தொடங்கினார்கள். அந்த கப்பலிலே சைத்தான் இருக்கின்றார். நபினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்க இந்த பயணத்திலே கப்பல் ஏறுகின்றார். சைத்தான் சொல்லுகின்றார், என்னை கியாமத் நாள் வரை இறைவன் என்னை சொல்லுகின்றார். அந்த சைத்தான் சொல்லுகின்றார், நான் 5 கேள்விகளை நான் கேட்கின்றேன். அந்த 5 கேள்விகள் 3 கேள்வி உன்னிடத்தில் சொல்லுகின்றேன், 2 கேள்வி நான் சொல்ல மாட்டேன். நபியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை சைத்தான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னானோ அந்த 2 விஷயம் சொல்ல சொல்லு. எதை சொல்ல வேண்டும் சொன்ன அதை சொல்லாமல், அதை நீ கேட்காமல் எதை சொல்ல மாட்டேன் என்று சொன்னானோ அந்த விஷயத்தை நீ சொல்ல என்பதாக அல்லாஹ் தஆலா நபியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார். எதை சொல்லமானே அந்த செய்தியை சொல்லு. சைத்தான் சொல்கின்றான், ஒன்று பொறாமை. பொறாமையை கொண்டு நான் இந்த சமுதாயத்தை நான் கிடைப்பேன். பொதுவாக எதற்கு இருந்தாலும் பொறாமை. பொறாமை என்பது அறவே கூடாது. மாமியார் மருமகள் சொல்லவே வேண்டாம். மாமியார் மருமகள் மீது பொறாமைப்படுவது, மருமகள் மாமியார் மீது பொறாமைப்படுவது. அப்போ பொறாமை என்பது பொறாமையினால் இந்த சமுதாய கிளப்பை என்பதாக. மற்றொன்று பேராசை. பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். பேராசையை கொடுத்து நான் இந்த சமுதாயத்தை கிளப்பேன், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று இன்றும் மனிதர்கள் இன்னும் வேண்டும் என்று இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். சைத்தான் இந்த 2 விஷயத்தையும் சமுதாயத்தில் கிளப்பேன் என்பதாக சொல்லுகின்றார். 6 மாத காலமாக அந்த பயணத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் பயணம் செல்கின்றார்கள். அந்த பயணத்தில் ஜூதி என்ற மலையிலே தரை இறங்கியது. நல்ல விதமான பயணம் அந்த கப்பலிலே கொண்டு போய் சேர்ந்த அந்த நாள் என்ன சொன்னால் இந்த யௌமுல் ஆஷுரா, தரை இறங்கிய நாள். அவர்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்களையும் தரை இறங்கிய நாள் இந்த யௌமுல் ஆஷுரா. 4வதாக நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களை அன்றைய காலத்தில் வாழ்ந்த மன்னன் நம்ரூத் என்ற மன்னன், கொடுமான மன்னன் நபியா இப்ராஹிம் அவர்களை நெருப்பில் போடும்படி கட்டளையிட்டார். அந்த நேரத்திலே நபியா இப்ராஹிம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் வந்து உங்களை நான் காப்பாற்றுகின்றேன், உங்களை ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா நான் செய்கிறேன் என்பதாக ஜிப்ரீல் அவர்கள் நபியா இப்ராஹிம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். நபியா இப்ராஹிம் அவர்கள் என்னை படைத்த இறைவன் என்னை பாதுகாப்பான். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா நிஅமல் நஸீர். என்னுடைய இறைவன் என்னை பாதுகாப்பான். அதேபோல நம்ரூத் மன்னன் நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பை போடப்பட்டார். அந்த நேரத்திலே நெருப்பு கடுமையான வெப்பம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இந்த நெருப்பு நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் பர்தன் சலாமத் பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதாக இறைவன் சொல்கிறார். அதாவது ஏசியில இருந்தால் திருப்தி தந்தால் எந்த அளவு குளிராக இருக்குமா அதே போல அந்த நெருப்பு அவர்களுக்கு தூய்மையாக இருந்தது. அவர்கள் அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த யௌமுல் ஆஷுரா. 5வதாக நபியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்களையும் ஃபிரௌன் தொட்டு கொண்டு இறங்கினார். நைல் நதியில் தொட்டு கொண்டு இறங்கினார். அந்த நேரத்திலே நபியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சொல்கிறார், உன்னுடைய கைத்தடியை கீழே போடு. அதிலிருந்து 12 கூற்றுகளாக பிரிந்தது.
பின்னாடி வந்தவர்கள் இந்த பிராமணத்தில் கொண்டதாலும் நான் கரண்டுகள் ஒவ்வொரு பாதையாக செல்கிறேன் என்பதாக கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாமும் கூட்டத்தார்களும் கல்லை தாண்டினார்கள். பின்னால் வருகின்ற பிராமணனும் அவனுடைய கூட்டத்தார்களும் வந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலைகள் அழைத்தார்கள். கடல் பிளந்தது. அவர்கள் பிராமணனும் கூட்டத்தார்களும் வருகின்ற பொழுது தங்களை கடல் கூறிவிட்டது. அந்த அளவு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் கூட்டத்தார்களையும் வெற்றி கிடைத்ததும் இந்த யௌமுல் ஆஷுரா. ஆறாவதாக நபீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பார்வை பறிபோனது. ஏன் யாக்கூப் அவர்கள் பறிபோனது சொன்னால் தன்னுடைய மகனை காணவில்லை என்று அழுது தன்னுடைய பார்வை பறிபோனது. நபீனா யாக்கூப் அவர்கள் தன் மகன் கிடைத்த செய்தி கிடைத்த நாள் இந்த யௌமுல் ஆஷுரா. அழுது துஆ செய்து பார்வை போனது. அந்த பார்வை மேலும் பார்வையாளர்கள் வந்த நாள் யௌமுல் ஆஷுரா. ஏழாவதாக நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் இருந்தார்கள். அந்த சிறையில் இருந்து விடுபட்ட நாள் இந்த யௌமுல் ஆஷுரா. எட்டாவதாக நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான நோய் உலகம் முழுவதும் கடுமையான நோய், அதாவது பெங்குஸ்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடுமையான நோய் உலகம் புண்ணும். அந்த நோயை அல்லாஹ் தஆலா எப்பொழுது நிறைவேற்றினார் சொன்னா யௌமுல் ஆஷுரா நாளில் தான் நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிஃபாவை கொடுத்தார் யௌமுல் ஆஷுரா. ஒன்பதாவதாக நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே 40 நாட்கள் இருந்தார்கள். மீன் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவை 40 நாள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். 40ஆம் நாள் மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த மீன் வயிற்றில் வெளியேற்றப்பட்ட நாள் இந்த யௌமுல் ஆஷுரா. இறுதியாக நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் ஆட்சியை கொடுத்த நாள் இந்த யௌமுல் ஆஷுரா. அது மாத்திரமல்ல, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த தினம் இந்த யௌமுல் ஆஷுரா. அது மாத்திரமல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த யௌமுல் ஆஷுரா நாளில் தான் ஷஹீதாக்கப்பட்ட நாள். ஆக இந்த 10 நிகழ்வுகள் இந்த யௌமுல் ஆஷுராவில் தான் நடந்தது என்பதாக ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆக அதே போல இந்த யௌமுல் ஆஷுரா நாளில் 2 நோன்புகள் நோக்க வேண்டும். அதாவது முஹர்ரம் 10வது நாள் யூதர்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை நோன்பு நோக்கும்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் நோன்பு நோக்குங்கள், ஆனால் வேறு 9 10 நோன்பு நோக்குங்கள் அல்லது 10 11 யூதர்களுக்கு மாற்றமாக 2 நோன்பாக நோன்பு நோக்குங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார். அதாவது யௌமுல் அரஃபாவுடைய நாளிலே யௌமுல் அரஃபா நாள் ஒரு நோன்பு நோட்டால் என்ன நன்மை? 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல இந்த யௌமுல் ஆஷுராவின் நாளிலே யார் நோன்பு நோட்டால் 1 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆக அதாவது யௌமுல் ஆஷுரா நாள் 9 10 அதாவது சனி ஞாயிறு வரக்கூடிய சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் 2 தினம் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோட்டு கொண்டு நாம் இறைவனிடம் அதிகமாக நாம் இஸ்திக்பார் செய்து துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா துஆவை கண்டிப்பாக கேட்டுக்கொள்வான். ஆக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அல்லாஹ் புரிவானாக. மேலும் நம்மை வந்து கொண்டிருப்போர் நாளை சூரம் போன்றவர்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலாளரின் கனவிலும் நனவிலும் கண்டு
தரிசிக்கொள் பாக்கியத்தை நம் அனைத்து புரிவான என்று கூறி இந்த வார்த்தையை புரிந்து கொள்கின்றேன். வாக்கிய தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது இன்ஷா அல்லாஹ் நம்ம திருநாளை வியாபாரத்தை அடுத்து சரமலம் என்ற ஊரிலே பெண்கள் மாசா வரலாற்றில் அது பெண்கள் மாசாவுக்கு வந்திருக்கின்றார். அவர்களுக்காக தாராளமான முறையிலே உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு 10 நாள் தர்மம் செய்தால் அது 10 100ஆகும், 100 1000ஆகும், 1000 லட்சமாகும். அந்த பெண்கள் மாசாவிற்கு தாராளமான முறையிலே உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.